மாதிரி ஒன்லி ஃபேன்ஸும் ஸ்போர்ட்ஸ்குள்ள வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகிய லிஸ் கேம்பேஜ் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கேரியர் மொத்தத்தில் $900,000 சம்பாதிச்சாங்க. ஆனா இவங்க ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்ச முதல் வாரத்திலே $1.5 மில்லியன் சம்பாதிச்சாங்க. இந்த மாதிரி பல ஃபேமஸான அத்லீட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்லி ஃபேன்ஸ்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலத்துல மக்கள்லாம் வந்து ஃப்ரீயா பார்த்துட்டு இருந்த கில்மா வீடியோஸை இப்போ காசு கொடுத்து பார்க்குறாங்க. ஃபேமஸான அத்லீட்ஸ் எல்லாம் போய் இந்த பிளாட்ஃபார்ம்ல வீடியோஸை போடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயோ கூகுள் ஆப் ஸ்டோர்லயோ எதுலையுமே இருக்காது. இதனால இவங்க வந்துட்டு ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் வந்துட்டு 15% or 30% கட்டு தரதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா யூடியூப் வந்து 55% ஆஃப் இந்த ரெவன்யூ எடுத்துட்டு 45% தான் எனக்கு தருவாங்க. ஆனால் ஒன்லி ஃபேன்ஸ் வந்துட்டு 20% மட்டும் அவங்க எடுத்துட்டு 80% கிரியேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதனாலேயே இந்த கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக சம்பாதிப்பாங்க. நீங்க வந்து டாப் லெவல் அத்லீட்டா இல்லாத வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னதான் ஒன்லி ஃபேன்ஸ் வந்து பிரைமர்லி அடல்ட் கண்டென்ட் ரிலேட்டடா இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆகிறதுக்காக இவங்க வந்து ஸ்போர்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. இதனாலே நிறைய அத்லீட்ஸ்க்குலாம் இவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?